அடுத்தபடியாக மௌலானா மௌலவி இம்தாதுல்லா ஜமால் என்பது தொடர்ந்து மாத்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனித்தவனே தன்மைகள் யாவும் தன்னில் கொண்டவனே ஈடு இணையற்ற இறைவனே அல்லாஹ் ஒருவன். ஓங்கு புகழியாவும் உனக்கே சொந்தம். வான்மறையோனும் மாணவர்களும் வாஞ்சை நபி மீது கூறும் வாசனியின் செலவாத்தை நாம போதும். அல்லாஹ் ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் ஷேக் ஜாமி ஹதரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மகத்துவமிக்க ஆளும் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தை உலகத்துக்கு விட்டு செல்வதற்கு அமர்ந்திருக்கின்ற வருங்கால மாணவ கண்மணிகளே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, நம் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய கூறுகின்றேன். என் இல்லத்திலே நீண்ட நாள் நெடுநாட்களமாக எழுந்த ஒரு எண்ணம் தான் இன்று அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ரிஷாத் ஹதரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்புரை நடத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து மேலும் நம்மளுடைய கல்வி ஞானம் வளர நாம் அனைவரும் துவா செய்ய கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானை பற்றி முஸ்லிமாகிய நாம் சொல்வதை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் தான் திருக்குரானுடைய மகத்துவத்தை உலகங்களுடன் எடுத்துரைக்கிறார்கள். இந்த திருக்கோணைய தாவத் ஆலிம் பெருமக்கள் வாரந்தோறும் ஜும்மா மேடைகளை முடங்கினாலும் நம்முடைய ஜும்மா மேடைக்கு வரக்கூடிய ஜமாத்தார்கள் அந்த கடைசி 2 ரக்காத்தை தொழுவதற்குண்டான நேரத்தில் தான் வருகிறார்கள். இப்படி வந்து கொண்டு ஆலிம் பெருமக்கள் எங்கள் குர்ஆனுடைய விளக்கம் சொல்லவில்லை என்று குறை கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில இந்த தஃசீர் குர்ஆனை இந்த பிந்தி இளங்களுடைய உள்ளத்திலே புகுத்துவதற்கு இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் இறைவனுக்கு நன்றி. திருக்குர்ஆன் என்பது உலகங்களுடன் எப்போ பரவியது என்றால் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் தமிழ் மொழிபெயர்ப்பும் அந்தந்த மொழிகளிலே வந்த பிறகுதான் உலகெங்கும் பரவியது. ஒரு காலகட்டத்தில் இந்த திருக்குர்ஆனுக்கு யார் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்வது என்று திகைத்துக் கொண்டிருந்த இந்த சமூகம், அப்பொழுது எத்தனை உலமாக்களிடத்திலெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. உலமா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வசனத்திற்கும் விரிவுரை என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை நம்முடைய இல்முக்கு எட்டாத எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அது எங்களால் முடியாது என்ற உலமாக்கள் மறுத்து தாவாவை மட்டும் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரும் பல நூலை எழுதியவருமான அப்துல்லா யூசுப் அலி என்பவர், அவரிடத்திலே முஸ்லிமுடைய உலமாக்கள் சென்று முறையிடுகிறார்கள். இந்த சேவை செய்வதற்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் தான். இந்த திருக்குர்ஆனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்துல்லா யூசுப் அவர்கள் என்ன சொன்னார்கள், மலையை உருட்ட சொன்னால் உருட்டி விடுகிறேன், அதை விட ஒரு பலவான ஒரு செயலை என்னை செய்ய தூண்டுகிறீர்களே, செய்வதற்கு ஆணையிடுகிறீர்களே, இது என்னால் முடியாது என்று சொன்னார்கள். இதுதான் கல்வி கற்ற ஞானவான்களுடைய வழிமுறை. இன்றைக்கு சில பேர் திருக்குர்ஆனை டேபிளில் வைத்துக் கொண்டு விளக்குரை எழுதிய திருக்குர்ஆனை இத்தனை இருக்கிறது, அதெல்லாம் எதிர்வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதில் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட், பல முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. அப்துல்லா யூசுப் எழுதிய திருக்குர்ஆன் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறது என்றால் ஒரு வசனத்தை எடுப்பார், அதனை விரிவுரை எழுதுவார். எழுதுவதற்கு முன்பு பல பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்டுதான் எழுதுவார்.
அவர் இந்த திருக்குறான், இந்த குளோரைசர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி தான் குரான் இங்கிலீஷ்ல இருக்குது. அதை எழுதுவதற்கு 25 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார் அவர். அந்த குரான் தான் யூரோப்பியா மற்ற ஆங்கில உலகத்திலே அவருடைய தர்ஜுமா தான் என்று எல்லோரும் படித்துக் கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இது சாதாரண குரானுடைய தர்ஜுமாக்கே இப்படி மக்கள் வருகிறார் என்றால், குரானுடைய வசனங்களுக்கு விளக்கம் தெரிந்தால் எத்தனை கோடி பேர் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். குல்லு கானல் பஹரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி லா நஃபதல் பஹரு கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் திக்னா செய்வதெல்லாம் குரான் சொல்கிறது. குரானுடைய வசனங்களுக்கு நீ விரிவுரை எழுத நினைத்தால் 6666 வசனங்களிலும் விரிவுரை எழுதி முடிக்க வேண்டும் என்றால் கடலை நீ மையாக்கி எழுதினாலும் அந்த கடல்ல வெற்றிவிடும். அந்த விளக்கு உரை முடிவுறாது என்று குரான் சொல்கிறது. இது குரான் வெறுமனே சொல்லவில்லை, தத்துவ ரீதியாக தான் சொல்கிறது. ஏனென்றால் மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள், வேறு எங்கேயுமே போகலாம். மனிதனை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான்? வலம் எப்பவும் கபூர் செய்யும். அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை இருக்காது. மலடிக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும் என்று மீண்டும் இறைவனிடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, கலத்துக்கமின் கபூர் வளர்த்த செய்யா, நீ இந்த பொருள் எங்கே என்று சொல்லப்படாத நிலையிலேயே உன்னை படைத்தேனே, உன்னை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்றால் சொல்லுவோம். உண்மைதான். ஏனென்றால் மனிதனுடைய உறுப்புகளை படிக்கிறார்கள் மருத்துவர்கள். கண் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், காது ஸ்பெஷலிஸ்ட், பல்லு ஸ்பெஷலிஸ்ட், எல்லா ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி, ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு ஒரு டாக்டர். இப்ப இந்த டாக்டர்கிட்ட போய் நீங்க கேளுங்களேன், நீங்க படிக்கிறீங்களா, ஒரு 8 வருஷம் ஒரு கண்ணை பத்தி படிக்கிறீங்க, இதோட இந்த கண்ணுடைய விளக்கு முடிஞ்சான்னு கேளுங்க, முடியாது. எனக்கு உறவு தான், இது படிக்கணும்னு சொன்னா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப கண்ணை படிச்சு முடிக்கிறதுக்கு போய் சேர்த்துவார். அப்ப எத்தனை பார்ட்ஸ்கள், எத்தனை உறுப்புகள் இந்த உடலில் அமைந்திருக்கிறது? எலும்பியல், நரம்பியல், கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, ஹார்ட், சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியல அறிவுலகத்துல. அப்ப ஒவ்வொரு பார்ட்ஸை பத்தி நீ படிச்சு முடிப்பது இது இதனுடைய படைப்பு தானே, கலிமாத்து ரப்பி தானே, இதனுடைய அடையாளம் தானே. அதைத்தானே இறைவன் சொன்னான், என்னுடைய ஒவ்வொரு அடையாளத்தையும், ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு வகையையும், ஒவ்வொரு ஆற்றலையும் நீ விளக்கம் எழுதி அதற்கு முடிவுரை செய்ய நினைத்தால், இந்த உலகத்தை உங்களுடைய கடல்களை மையாக்கி எழுதி முடித்தாலும் கடல் வற்றிவிடும், விளக்கம் முடியாது என்று சொன்னான். உண்மைதான். அப்ப இவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த திருக்குறானிலே இவ்வளவு விளக்கங்கள் இருக்கும் பொழுது நம்ம சாதாரண ஒரு ஜஸ்ட் ஒரு புக்கு வச்சுக்கிட்டு நம்ம திருக்குறானை படிச்சுன்னு சொன்னா அதுக்குதான். உலமா குடும்பங்கள் நீங்க வந்தாங்கன்னா உட்கார்ந்துங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. யாரு நீங்க வரா பயப்படாதான் ஓடுறாங்க எல்லாமே. ஏன்னா அஜத்து நலத்தை சொல்லுவாரு, சொர்க்கத்துக்கு காட்டுவாரு. எத்தனை உலமாக்கள் இந்த ஊர்ல போயிட்டு அதுல விளக்கம் கொடுத்து கேட்டிருக்கேங்க. உலமாக்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க எந்த வசனத்துக்கு கொடுத்து மதரசாவிலையோ ஆலிப்படி மண்டியோ விளக்க சொல்ல தயாரா இருக்காங்க. கேட்பதற்கு யார்? அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் சிதறப்பட்டு விட்டது. ஏன்? குர்ஆனுடைய மகத்துவம் தெரியவில்லை. மகத்துவம் தெரியாதவன் குர்ஆனை படித்துக் கொண்டு மகத்துவத்தின் பால் வருகிறான். மகத்துவத்திலே பிறந்து வளர்ந்து நீ மகத்துவத்தை விட்டு தூரை செல்கின்றாய். இது யார் நசிபு கிட்டாலும் யார் நசிபு என்பது அப்படிதான் முடிப்படி. அல்லாஹ்வுடைய பேரருள் நம்முடைய ஊரிலே மன்போல் அன்பார் என்ற இந்த பல்கலைக்கழகம் வந்ததனால் நம்முடைய இதயங்களிலே ஈமான் துளிப்பிட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நான் இதை சத்தியமிட்டு சொல்வேன். ஏனென்றால் நான் வெளிநாட்டிலே தாவாவை இருந்தவன், பல தலைவர்களை சந்தித்தவன், பல மக்களோடு நான் இணைந்து செயல்பட்டவன். ஒவ்வொரு ஊர்காரங்களும் எதை புலம்புகிறார் என்று எனக்கு தெரியும். என்னோடு வாழ்ந்த ஒரு நண்பர், என்னுடைய துறையிலே பணியாற்றியவர், அவர் என்னுடைய கம்பெனியில் வேலை செய்தவர், கை நிறைய சம்பளம் வாங்குறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றது. ஏன்னு சொன்னா அவருடைய வீடு இருக்க சிட்டியில இருக்கு, பள்ளிவாசல் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு.
அப்ப இங்கே ஒரு பிள்ளைய அனுப்பி அந்த பிள்ளையை குரானை கத்துக்கிறதுக்கு உண்டான வசதி இல்லை. என்ன பிள்ளை 6 வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள 10 வயசுக்குள்ள. அப்ப சொல்ற நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுருங்க, உங்களுக்கு மதரசா உடவாங்க இருக்காங்க, ஆலிம்கள் இருக்காங்க, ஈஸியா சொல்லி கொடுத்துட்றாங்க. பிள்ளைவா எப்படி வரும்? அன்பாளர்களை அல்லாஹ்வுக்கு சுக்குர் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலமாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். உலமாக்கள் இல்லை என்றால் இந்த தீன் ஹயாத் ஆகாது. உலமாக்களுடைய விளக்கம் குர்ஆன் இல்லை என்றால் இந்த மனிதன் நிம்மதி பெற மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேருங்க கோடீஸ்வரன் தூக்கப்பட்டு சாகலாம், பெரிய ஆர்டிஸ்டுங்களாம் தூக்கப்பட்டு சாகலாம், ஜெயலலிதா தூக்கப்பட்டு சாகலாம். காரணம் என்ன? அவன் நிம்மதியை தேடி செல்கின்றான், அந்த நிம்மதி எங்கும் கிடைக்கவில்லை, இறுதியாக அவன் படித்து மாழ்கிறான். உனக்கு நிம்மதியை தருவது குர்ஆன். எப்பொழுது அந்த குர்ஆன் உனக்கு நிம்மதி தரும்? குர்ஆனுடைய விளக்கத்தை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நிம்மதி. குர்ஆனுடைய விளக்கம் உன் இதயத்தில் என்றால் உனக்கு சோகம் தான். அலாவிதில்லாஹி தத்மைனல் குலூப் குர்ஆன் சொல்கிறது. வா, இறை வசனத்தை படி, சிந்தி, செயல்படு, உன் உள்ளம் அமைதி வரும். நாம் எத்தனை பேர் விளக்கத்தை குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்திருக்கிறோம்? இப்பதான் ஒரு 100 வருஷத்துக்கு போல தான் சொல்றோம். குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் என்ன சொன்னான்? சூரத்து நஹல் தேனியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவருடைய வயிற்றிலிருந்து தான் ஒரு திரவம் வெளியாகிறது, அதுதான் தேனாக மாறுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவன் என்ன சொன்னாங்க? அப்படி கிடையாது, பூரை போய் உட்காருது, மகந்த சேர்க்கையை அது எடுக்குது, அந்த மகந்தத்தில் தேன் ஒழுங்கி தேடணும் வைக்கிறதுனா. இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க சயின்டிஸ்ட். என்ன சொல்றாங்க? ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பி கலெக்டட் nectar, it not has value of medicine. அதான் சொல்லலாம். நெக்டார் அந்த மதுரம், அந்த பொருள் இருந்து அது திங்கிற உணவு இருக்கு, அது தேனல்ல, அதனுடைய உணவு, அதுல எந்த மருத்துவ குணமும் இல்லை. இது போய் என்ன செய்யுதுன்னா, இது டைஜஷன் தி ஸ்டொமக், அது போய் அதனுடைய வயிற்றுகள்ல என்ன செய்யுது? செரிமானம் ஆகி தே கன்வெர்ட் டு தி ஹனி, அதுதான் என்ன செய்யுது? தேனாக மாத்தி கொடுக்குது, அதுதான் வந்து கட்டுது. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்றது உண்மையா, இவன் சொல்றது உண்மையா? யஹ்ருஜு ஃபீ புத்தூனிஹி ஷராபுன் முக்தலிஃபுன் அன்வார், அதனுடைய வயிற்றுக்கு தான் வெளியாகுது. ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுக்கு அது நிரந்தர என்ன செய்யுது? சுகத்தை கொடுக்குது. எல்லாம் சொல்றாங்க, எல்லா பொருளும் எக்ஸ்பைரி இருக்குங்க. உலகத்துல எல்லா பொருளும் எக்ஸ்பைரி இருக்கு, தேனுக்கு எக்ஸ்பைரி இல்லை. தேனுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. எத்தனை வருஷம் வேணாலும் தேவை இருக்கும். நான் சொல்ல, எந்த டாக்டர்ஸ் கேட்க பாருங்க, சயின்டிபிக்கல் கொடு. அப்ப அல்லாஹ்வுடைய ஞானங்களை பாருங்கள். இந்த விஷயத்தை எப்படி தெரியுங்க? ஆள் பெறுவாங்க போய் கேட்டதான் சொல்லுவாங்க, உலமாக்கள் போய் கேட்டதான் சொல்லுவாங்க. குர்ஆன்ல என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, என்ன அறிவுகள் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? அர்-ரஹ்மான் ஃபஸல் பி கபீரா, இறைவனையும் இறைவனை பற்றி இவருடைய ஆற்றலையும் அந்த இல்மையும் ஞானத்தையும் தெரிந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டான் குர்ஆன் ஆகிறது. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எவ்வளவு அறிய முடியும்? ஒரு எல்லை. இப்ப நான் வந்து மேத்ஸ் எடுத்தேன்னா மேத்ஸ்ல தான் நிற்பேன், நான் பிசிக்ஸ் எடுத்தேன்னா பிசிக்ஸ்ல தான் நிற்பேன், ஹிஸ்டரி எடுத்தா ஹிஸ்டரியில தான் நிற்பேன். அடுத்த சப்ஜெக்ட் போவாது, ஏன்னா இதுல தான் முழுகுவோம். அப்ப இந்த குர்ஆனை பற்றி கிடைத்தவர்கள் யார்? தஃசீரை பற்றி படித்தவர்கள் ஆரிஃப் மக்கள் தானே. அப்ப அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும், அவங்கள்ட்ட தான் விளக்கம் கேட்கணும். ஏனென்றால் குர்ஆன் என்பது அற்புதம். குர்ஆன் என்பது ஒளி. ஒளி என்ன டீபைட்டா? அது கிடையாது. இதயத்தில் ஏற்படுகின்ற அந்த கசப்புகளை, இருள்களை, கவலைகளை, துக்கத்தை கலைந்தெறியக்கூடிய மாபெரும் மருத்துவம் தான் குர்ஆன். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனல் குலூப், இறை வசனம் தான் உனக்கு அமைதி தரும், இறை செய்தான் உனக்கு நிம்மதி தரும், இறைவனுடைய விளக்கம் தான் உனக்கு நேர்வழி காட்டும். நாம் எத்தனை பேர் வாழ்க்கை கடைபிடித்து செல்கிறோம்? அதை எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கிறோம்? கேட்க மறுக்கின்றோம். லால்பேட்டில் எல்லா பள்ளியாசலும் ஜும்மாக்கு நான் சில ஒவ்வொரு பள்ளியாசலுக்கு போற சகோதரர் கூப்பிடுறாங்க. எந்த பள்ளியாசலை பார்த்தாலும் உஸ்தாதுமார் வராங்க, அதற்குமார் வராங்க, பிள்ளைகள் வராங்க, அந்த மஹல்லாவில் உள்ளவங்க. ஆனா பொதுமக்கள் யாரும் வந்து கிடையாது. எதுக்கு? ஜும்மா மேடைக்கு. அப்ப எப்படி இஸ்லாத்துடைய விஷயங்கள் தெரியும்? ஜும்மா மேடை உருவாக்கப்பட்டதே திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை நீ கற்று வர வேண்டும் என்பதற்கு தான்.
அதனாலதான் இறைவன் உலகத்தினுடைய உன்னுடைய பொருளாதாரத்தை கூட தடை செய்தான், ரிஸ்கியே தடை செய்தான் இறைவன் குறிப்பிட்ட நேரம். அன்பானவர்களே, இந்த திருக்குர்ஆனுடைய விளக்கமும் அதனுடைய வழிகாட்டுதலும் நம் இதயங்களிலே ஏற்றி ஒளிரும் பொழுது நம்முடைய ஈக்குவலா உலகத்தில் யாரும் இல்லை. அதைத்தான் திருக்குர்ஆன் சொல்கிறது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தால் சத்தியம், நேரத்தால் சத்தியம் விட்டு சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அனைவருமே கஷ்டத்தில், பிரச்சனையில், கவலையில் தான் இருக்கிறான். சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு யாருக்கு அது இல்லை என்றால் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றானே அவனுக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. நீ அமெரிக்க பிரசிடண்ட் தான் திருத்தான், ஜப்பான் பிரசிடண்ட் இருந்தான், எவனா தான் திருத்தான், நீ ஈமான ஏற்றா கஷ்டம் இருந்தா கவலை இருந்தா பிரச்சனை தாண்டா. நீ வேணா போட்டு போட்டு வெளியில வரலாம், ஆக்டிவ் காட்டலாம், நோ, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ கஷ்டத்தில் இருக்கிற அடித்து சொல்வேன், நீ இறைவன் சொல்லிவிட்டான், என் என்னுடைய வசனங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, அதுதான் நடக்கும். இது என்னுடைய ஈமான். காலத்திற்கு சத்தியமாக, நேரத்திற்கு சத்தியமாக சத்தியம் என்று சொல்கிறான். இந்த இன்சான மனித குலமே லஃபீ குஸ்ர், கஷ்டத்தில், கவலையில், பிரச்சனை இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அவன் ஈமான் கொண்டு நற்கர்மம் செய்கிறான். எப்படி? வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர், நன்மையை ஏவுகிறான், பொறுமையை கடைபிடிக்கிறான், அவனும் செய்கிறான், பிறருக்கு செய்ய சொல்கிறான். அவன் தான் சிறந்தவன், அவன் தான் கவலையற்றவன். இந்த விளக்கங்களை எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இத மாதிரி அவைகளுக்கு வந்தா தான் கிடைக்கும். குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி விளக்க தெரிகின்ற அவைக்கு வந்தால் தான் உனக்கு கிடைக்கும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். டாக்டர் பனாட்டவி, பிரெஞ்சு டாக்டர், அவர் எப்படி இஸ்லாம் கேட்டார்? பிறனுடைய பாடியை வச்சுதான் சேர்த்தார். நைல் நதியிலே ஒரு பாடி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடல் வந்து அழிக்கப்படாத இருக்குது. உடனே மேல வருது. உடனே நம்ம ஆலித்திருப்பக்கு என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்தை எடுத்து சொல்றாங்க, பிறவனை நாம் அழித்தோம், அவனை பாதுகாப்போம், இது நாள் வருது. அப்ப உடனே அவன் என்ன செய்யறான்? டாக்டர் என்ன செய்யறான்? என்ன இது? குர்ஆன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை வரலாறு வரக்கூடிய குர்ஆன், ஃபிரௌனுக்கு குர்ஆன் மாவன் அந்த மன்னராட்சி, இந்த மன்னரை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? உடனே படிக்கிறாங்க டாக்டர். படிச்சுட்டு முதல்ல என்ன செய்யறாரு? அவர் கிறிஸ்டியன், பைபிளை தான் படிக்கிறார். ஃபர்ஸ்ட் பைபிளை தான் படிக்கிறார். பைபிளை படிச்சா ஒன்னும் விளங்கல வருது. இந்த குர்ஆனுடைய பாடிக்கு பைபிள் விளக்கம் இல்லை. குர்ஆனை படிக்கிறார். குர்ஆனை படிச்சோன்னே தெரியுது பிறனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே படிக்கிறார். கரெக்டா கம்போஸ் ஆகும். அதுக்கு பிறகு பாருங்க, நம்ம தான் புக் எழுதுறது இல்லை, அவர் எழுதுறாரு. குர்ஆன் பைபிள் அண்ட் சயின்ஸ், குர்ஆன் பைபிள் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி, பைபிளை விட திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அறிவியலுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி அவர் எழுதின புக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க. குர்ஆன் பைபிள் அண்ட் சயின்ஸ். அப்ப பைபிள் என்பது ஒண்ணு இல்லை, குர்ஆன் தான் அறிவியலுக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி அந்த புக்கு எழுதுறாரு. அப்ப ஈமானே இல்லாதவருக்கு அல்லாஹ்வுடைய ஈமானை சுடரை கொடுத்து என்ன குர்ஆன் மூலமாக அவர் வழிகாட்டி அந்த திருக்குர்ஆனை அவர் உலகத்துள்ள போறதுக்கு காரணமே அவர் தெரிஞ்சது. அதே போன்று இந்த வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த தஃசீரை தெரிந்து கொண்டு இந்த இஸ்லாத்தை உலகெங்கும் எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.